ஐபிஎல் 2027 சீசனுக்கான ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அணிகளுமே கலந்துகிட்டு இருக்காங்க. இந்நிலையில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு தொடர்ச்சியா வெற்றிகரமான ஓபனரா விளையாடிக்கிட்டு இருந்த சாய் சுதர்சனை அந்த அணியோட நிர்வாகம் ட்ரேடிங்ல அனுப்ப இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. கடந்த 2 சீசன்கள்லயுமே குஜராத் டைட்டன்ஸுக்கு வெற்றிகரமான ஓபனரா சாய் சுதர்சன் இருந்தாரு. ஐபிஎல் 2025 சீசன்ல பாத்தீங்கன்னா 15 போட்டிகள்ல ஆடி 54 ஆவரேஜோட 156 ஸ்ட்ரைக் ரேட்ல 759 ரன்களை எடுத்து ஆரஞ்சு தொப்பியையும் ஜெயிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஐபிஎல் 2026 சீசன்ல 45 ஆவரேஜ்ல 157 ஸ்ட்ரைக் ரேட்ல 722 ரன்களை எடுத்திருந்தாரு. இவரும் குஜராத் டைட்டன்ஸ் அணியோட இன்னொரு ஓபனர் சுப்மன் கில்லும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரே மாதிரி ஆடக்கூடிய பேட்டர்களா இருக்காங்க. குறிப்பா 2 பேருமே சிக்ஸர்களை விட பவுண்டரிகளை அதிகமா டார்கெட் செய்ய விரும்புற பேட்டர்களா இருக்காங்க. சாய் சுதர்சன் ஐபிஎல் 2025 சீசன்ல பாத்தீங்கன்னா 88 பவுண்டரிகளையும் 21 சிக்ஸர்களையும் அடிச்சாரு. கடந்த சீசன்ல 75 பவுண்டரிகளையும் 30 சிக்ஸர்களையும் அடிச்சிருந்தாரு. இப்படி சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் ஒரே மாதிரி பவுண்டரிகளை மட்டுமே டார்கெட் பண்றதால குஜராத் டைட்டன்ஸ் அணியால பவர் பிளேல ஆவரேஜா 50 ரன்களுக்கும் கம்மியா தான் அடிக்க முடியுது. 2 பேருமே தொடக்கத்துல செட்டில் ஆகிறதுக்காக அதிக பந்துகளை எடுத்துக்கிறாங்க. இதனாலதான் சாய் சுதர்சனை ட்ரேடிங்ல விடுவிக்க குஜராத் டைட்டன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்களாம். இது பத்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் கிட்ட குஜராத் டைட்டன்ஸ் பேசின நிலையில முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. சாய் சுதர்சனோட தொகை 8.5 கோடியா இருக்கு. இவரை 10 கோடிக்கு வாங்க ஆர்சிபி ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கலோட ரேட் பாத்தீங்கன்னா 2 கோடியா இருக்கு. அவரை குறைஞ்சது 5 கோடிக்காச்சும் அனுப்ப ஆர்சிபி நிர்வாகம் திட்டமிட்டு இருக்காங்களாம். ஐபிஎல் 2026 சீசன்ல தேவ்தத் படிக்கல் பாத்தீங்கன்னா 16 போட்டிகள்ல விளையாடி அதுல 170ல இருந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல சிறப்பா செயல்பட்டு 445 ரன்களை குவிச்சாரு. இதுல 3 அரை சதங்களும் அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் சுப்மன் கில் நிதானமா தொடங்க, மறுபக்கம் தேவ்தத் படிக்கல் அதிரடியா விளையாடினாருன்னா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். லெப்ட் ரைட் காம்பினேஷனும் அற்புதமா அமைஞ்சிடும். இதனாலதான் தேவ்தத் படிக்கல் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சரியான தேர்வா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சாய் சுதர்சன் ஆர்சிபி அணிக்கு போனாருன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு ஓபனரா விளையாட முடியும். இவரால ஒன் டவுன் இடத்துலயும் ஆட முடியும்ன்றதால ஆர்சிபிக்கு சாய் சுதர்சன் சிறந்த தேர்வாவே இருப்பாரு. இப்படி 2 பக்கமுமே நன்மை இருக்கிறதால இந்த ட்ரேடிங் டீல் முதல் கட்டத்திலேயே வெற்றிகரமா அமைஞ்சிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கூடிய சீக்கிரமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி டீலை ஓகே பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரேடிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம கமெண்ட் பாவுல கமெண்டா பதிவிடுங்க.